என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய தேவ வார்த்தை கேட்கும்படிக்கு தீர்க்க சத்தத்தை கேட்கும்படிக்கு ஆமேன் இந்த நிகழ்ச்சியை காணும்படிக்கும் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்ற ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை தெய்வ நன்மையினால் ஆசீர்வதிப்பாராக. வேதவசனம் சொல்கிறது, என்னிடத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை என்னுடைய வசனத்தால் நிரப்புவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் உங்களை சொல்லும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். அப்பத்தினால மாத்திரமல்ல, பாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி இந்த வசனத்தை பிழைக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போய் ஆமென். தொடர்ந்து கர்த்தர் பயப்படுகிற மனுஷன் என்கிற வார்த்தையில் வரிசையில் பார்க்கும்போது ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு தீர்க்கதரிசியை குறிச்சிக்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோனா 1:9 வாசி. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகி கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார். யோனா ஒரு பயபக்தி உள்ளவனா? யோனாங்கிற ஒரு மனுஷன், ஒரு தெய்வ மனுஷன் அந்த பிள்ளைகளை பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் ஒரு பயபக்தி உள்ள மனுஷன், ஆகவே நான் ஒரு நாட்டுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கிறேன். நினைவைக்கு இவன் யோனா ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் இவனை நியமித்து கொண்டிருந்தார், இவனை வழிநடத்தி கொண்டிருந்தார் இந்த தெய்வ மனுஷனை. ஆனா ஆண்டவர் சொல்றார் இவங்கிட்ட, ஏதோ யோனா நீ போ, நினைவைக்கு போய் அந்த நாட்டுக்கு சம்பவிக்க போகிற காரியத்தை நீ சொல்லுங்கிறது. இந்த மனுஷன் என்ன செய்யறான்? அவர் ஆமீன் சொன்ன வார்த்தை கேளாம இவன் தர்சீசுக்கு கப்பல் எடுக்கிறான். உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த இவன் போன அந்த கப்பல்ல போன அந்த கடல்லையே குலுக்குறது, அசைப்படிக்க பண்ண புயல வீசப்படுகிறார். அப்போதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய பயப்படுகிற ஒரு மனுஷன், நான் ஆண்டோடைய ஒரு மனுஷனோட சொல்றேன். அப்ப கர்த்தருடைய பயப்படுற மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன். ஆண்டவர் அவனை சொன்ன இடத்துல போகாதபடினால அவனுக்கு அங்கே என்ன ஆகுது? பிரச்சனை உண்டாகுது. யாருக்கு? அதுதான் இந்த வசன பகுதிக்கு அந்த 9 1:9 சொல்லப்பட்டு நம்ம வாசிக்க முடியும். நான் எபிரேயன், நான் ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு மனுஷன், நான் என்னை விலகி ஓடுறேன் அப்படின்னு. ஏன்னா இவருக்கு தெரியும், இவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ தீர்க்கதரிசனம் சொல்லுப்பா, எங்க போ, நிர்மைக்கு போய் உங்க பாவம் அந்த சமத்தை எட்டுருச்சு, இனி அவர் பார்த்து இருக்க மாட்டாரு, உங்க தேசத்தை அழிக்க போறாரு அப்படி சொல்லிக்கிட்டு தீர்க்கதரிசனம் போய் சொன்னார். இவன் என்ன நினைச்சான்? ஆமா, அங்க என்ன அடிச்சு கொள்ளும் பயந்தான். இவன் ஆண்டவருக்கு பயப்படல, அதெல்லாம் பயப்படுற மனுஷன், அதெல்லாம் ஆண்டவருக்கு மேல பயப்படல. 2 அர்த்தத்தை நீங்க கவனிக்கணும். ஆண்டவருக்கு மேல பயம் இருந்தா போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு மேல பயம் அவனுக்கு மாறி போச்சு. உண்மையில ஆண்டவர் பயப்படுற மனுஷன் இந்த காரியத்தை செய்வதற்காக மனுஷனுக்கு பயப்படுறான். ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தைரியமா நிற்பான். போதிக்கிறத தைரியமா போதிப்பான், பிரசங்கிக்கிறத தைரியமா பிரசங்கிப்பான். கோடையா இருக்க மாட்டான். ஒரு ராஜா கோடையா இருக்க முடியுமா? ஒரு நாட்டை காக்குற ராஜா அவன் கோடையா இருக்க மாட்டான். யூதராஜ சிங்கம்னா அதுதான்.
கோடையா இருக்கக்கூடாது. ஒரு தெய்வம் கூலிக்கார கோடையா இருக்கக்கூடாது, சிங்கமா இருக்கும். சிங்க குட்டி சிங்கம் அப்படின்னு இருக்கணும். இந்த வருஷத்தோட சத்தியம் தான். அவன் இதை 2 தப்பு பண்றான் பாருங்க, பயப்படுறான். யாருக்கு? இங்க என்ன சொல்லி இருக்கிற வருஷத்தை நல்லா படிச்சு கொஞ்சம் நிதானிங்க. இந்த வருஷத்துல நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நடக்கலாமான்னு நீங்க நிதானிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு யோனாவை போல நம்ம வாழ்க்கை நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு 1/2 மணி நேரம் இந்த யோனாவை தான் நம்ம பார்க்க போறேன் நான். சரியா? நல்லா கவனிங்க. இந்த யோனாக்கு நிலைமை என்ன? ஏன் இந்த மாதிரி பாடுபட வேண்டி வந்து நம்ம இந்த மாதிரி ஏன் பாடுபட்டு இருக்கோம்? காரணம் என்ன? நானா ஆண்டவருக்கு பயப்படுறேன், அது ஆண்டு வார்த்தை கேட்கல. இந்த யோனாவும் இந்த படிக அதற்கவன் எதற்கவன் அதை நான் சொன்னேனே, அதற்கவன் நான் எபிரேயன் ஆமை சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்து பயபக்தி உள்ளவன். பக்தி உள்ளவனை கர்த்தருக்கு தெரிந்து கொண்டான். இவன் பயபக்தி உள்ளவன், அவனே நாம் தானே சொல்றான். பக்தி உள்ளவனை கர்த்தருக்கு தெரிந்து கொண்டான் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஆனா இவன் 3வது காரியம் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னா, மனுஷனை கண்டு பயப்படுறான். ஏன்னா ஆண்டவர் அழிக்க மாட்டாரு, மனுஷன் நம்மளை திட்டிடுவான், கள்ளத்திற்கு வந்து கலைஞ்சு கொண்டுடுவான். அப்படி பயந்துதான் இவன் என்ன செய்யறான், நீவிக்கு போகல தர்சிசு வண்டி ஏறலாம். ஆனா ஆண்டவருக்கு கண்ட பயம் அவனுக்கு விட்டு வச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லி அடிக்கிற ஒரு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லி அடிக்கிற ஒரு தெய்வம் இல்லவே கிடையாது. ஆனா நம்ம மனுஷன் ஆண்டவரை பத்தியா எல்லாரும் அசண்டை அடிக்கிறாங்க. இரக்கமுள்ள தெய்வம் இரக்கமுள்ளவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல் கொடுத்து கீழ்ப்படுவதோடு நமக்கு அவர் பதில் செய்கிற தெய்வம். யாருக்கு கீழ்ப்படுதல் உள்ளவருக்கு அவர் கீழ்ப்படுதவர், நல்லவருக்கு நல்லவர், சுத்த கண்ணுள்ளவருக்கு அவர் சுத்த கண்ணராய் இருக்கிறார். ஆமென். மாறுபாடு உள்ளவருக்கு அவர் மாறுபாடு உள்ளவராய் இருக்கிறார். அசுத்தனுக்கு அசுத்தனை போல இருக்கிறார். நீ எந்த கண்ணில் பார்க்கிறாயோ அந்த கண்ணின்படி அவனுக்கு பரு கொடுக்கிறவர். நீ எந்த அளவுதான் நடக்கிறாயோ அந்த அளவு அவனுக்கு கலக்கப்படும் என்று சொன்னவர். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று சொன்னவர் அந்த கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது அதே நேரத்தில் அவன் ஆண்டோரை பாடி வைராக்கம் உள்ள தெய்வம் வேறு எந்த தெய்வம் கிடையாது. அது நிறைய நான் காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எத்தனை வாட்டி கூக்குரலிட்டாலும் எத்தனை வாட்டி சத்தம் போட்டாலும் கேட்க மாட்டேன். அதுக்கு நான் நிறைய இடத்துல அடிபட்டிருக்கிறேன். எனக்கு ஊழியத்திலிருந்து ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முதல் ஒரு இழப்பு என்று சொல்லுவேன். ஒரு சகோதரர், என்னுடைய ஒரு சகோதரருடைய கணவர். அவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வந்து கொண்டே இருக்கும். எனக்கு அழைப்பு வந்தது. நான் போனால் ஜெபிச்சா ஒட்டுன்னா நெஞ்சு வலி மாறிடும். அப்படியே நார்மலாக தூக்கி விடுவார். எத்தனை குடியில் இருந்தாலும் அவருக்கு நான் ஜெபித்தா அவருக்கு விடுறார். அவருக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். எங்கெல்லாமோ மருத்துவமனைக்கு போனாங்க, நெஞ்சு வலி தீரலை, பல்லாயிரக்கணக்கில் பணத்தை இழந்தாங்க. குடியினால் ரொம்ப சீரழிஞ்சு உண்டான அந்த வலி, அந்த வேதனை, ஆனால் அது அவரை விட்டு மாறல. வெளிநாட்டில் திரும்ப வந்தாங்க பணி செய்ய முடியாமல். ஆனால் அந்த வலி வேதனை பாருங்க, எப்படிப்பட்ட வலி வேதனை இருந்தாலும் நான் போய் கை தொட்டா உடனே அவங்களுக்கு சுகமாயிடும். ஒரு வலி வந்தோட ஓடி போனேன், ஜெபிச்சை கர்த்தர் சுகத்தை கொடுத்தார்.
2 ஓடிப்போம். வழி வந்த உடனே அடைப்பு வந்தது, ஓடிப்போனேன், செவித்த விடுதலை வந்தது. இப்படி ஒரு சில நாட்கள் ஆண்டுகள் கடந்து போனது. பாருங்க, அடுத்த ஒரு கசால்ட் ஆகிவிட்டது. மீண்டும் வழி வந்தது. ஆமீன். என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு அந்த புதருக்கு விடுதலை கிடைத்தது. இப்படி 7 முறை அவருக்கு வழி வந்தது. 7 முறை ஜெபிச்சு விடுதலை கிடைத்தது. 7வது முறை விடுதலை கிடைப்பது முன்பாக கர்த்தருக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். இவர்கள் ஆராதனை விட்டு விட்டார்கள். அந்த சகோதரரும் ஆராதிக்கு விட்டு கூட்டி முழுமையாய் குடிக்க தொடங்கி விட்டார். தாறுமாறு மீண்டும் ஆமேன் ஆமேன் நடக்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தார். பிள்ளைகள் 3 பேரை என்னோட சபைக்கு வருவாங்க. அந்த சகோதரியும் வருவதில்லை, அந்த சகோதரரும் வருவது கிடையாது. அப்போ சாயங்காலம் நடந்து கொண்டிருக்கும்போது அவியன் என்னோடு பேசிக்கணும். ஆமீன். எப்பாதி சொல்லிருப்பா, இனி வழி வந்தா ஆமீன், ஆண்டவர் செவி கொடுப்பது இல்லை. யாருடைய விண்ணப்ப சுபாவ தீர்க்கதரிசிகள் வந்து ஜபித்தாலும் நான் செவி கொடுப்பதில்லை என்று ஆவியன்ன பேசி கொண்டிருக்கிறார். அவரை வழியை திருத்தி வேகமாக ஆண்டிருக்கிற வர சொல்லு, உங்க அம்மாவிடத்தில் சொல்லு என்று கர்த்தரோடு பேசுவேன். ஒரு 2-3 மாச காலமாக இதை பேசிக்கொண்டே இருக்கிறார் கர்த்தர். எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்க யாருமே அதை ஒரு விஷயமா ஏற்றுக்கொள்வதில்லை. இருக்கிறப்போ வேதனையா இருக்கும். ஏன் ஆண்டவரை இப்படி அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க? எனக்கு பயமா இருக்கு. நான் பயந்துக்கிட்டு இருப்பேன். என்ன நடந்து விடுமோ, இந்த குடும்ப சபைக்கு வராமல் என் ஊழியத்தை தாங்கி நிற்கிற பிள்ளைங்க, அந்த 3 பிள்ளைகள், அதில் ஒரு தம்பி எங்களுக்கு ஊழியத்தை நல்லா தாங்குற தம்பி ஆமீன் வருவார்களோ என்று நான் வேதனையோடு இருந்து கொண்டிருந்தேன். பார்க்க திடீரென்று 8வது முறையாக அந்த நெஞ்ச வலி வந்தது. வந்தவுடனே எனக்கு 20 மாதம் இருக்கிறேன். எனக்கு மைண்டெல்லாம் அப்படியே என்னவோ ஒரு கயிறு கொண்டு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா அப்பா ஏசப்பா அப்படின்னு நினைச்சு கூப்பிடுறேன். ஏசப்பா என்னப்பா இப்படி பண்ணி, யாப்பா இந்த மாதிரி நோ வண்டியை கேடு அப்படின்ட்டா. நான் இதெல்லாம் பொய்யே சொன்னதுக்குல்ல மக்களே. நான் பொய் சொல்லும்படிக்கு நானே என்னை தெரியாமல் யோகப்பட்டேன். அந்த சகோதரி என்ன நான் ரொம்ப நேசிப்பேன். அந்த சகோதரியை என்னை தம்பியேட்டு கூப்பிடுவாங்க. என்னுடைய சகோதரி தம்பி எங்கே இருக்கிறீங்க தம்பியா அப்படின்னாங்க. ஏக்கா நான் வெளியே போயிட்டேன், நான் வீடாக இருக்கேன். ஏதோ தெரியாம நான் போய் சுட்டேன் அவங்கள்ட்ட. என்ன தெரியவே நிஜப்பா, நான் வெளியே போயிட்டேக்கா அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். கூட தம்பி கொஞ்சம் ஒத்து கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகிறேன். தம்பி தெரிஞ்சு வேண்டா துடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா நான் வெளியே இருக்க லேட் ஆகும், இல்லை நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்க அப்படின்னு. இல்லைப்பா அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டும் போக மாட்டேன்ட்டாங்க, செவ வீட்டுக்கு இல்லையா அந்த அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு. எங்கப்பா வாப்பா, நீ ஜெபம் பண்ண அவருக்கு சுகாங்க அப்படி விசுவாசிக்கிறப்ப ஒன்றுதான்ப்பா தேர்ந்தது, பாப்பா பாப்பா நீ. எனக்கு அனுமதிக்கவே இல்லை. நான் மீண்டும் ஜெபத்துக்கு போகிற இடத்துக்கு போய் அந்த ஏரியா குறிப்பிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் போன உடனே அவர் வழி தாக்க முடியாதபடிக்கு அப்போ ஒரு சின்ன கொட்டைக்கு தான் நான் போட்டுருந்தேன் ஜெப வீட்டில். ஆமீன். ஓலைக்கு சரி கோடை அடைச்சி ஆமீன் தென்னை ஓலை போட்டு மேலே படுதை வச்சு தான் நான் கட்டி கூட நடத்திட்டு இருந்தேன். இந்த அப்பா ஓடி போனார். அந்த வீட்டில் கடல் மண்ணுக்கு நிறைய பரப்பி இருந்தேன். கடல் மண்ணு அப்படியே விழுந்தார்.
என்ன ஏசப்பா சொன்னாரு, ஆமென், நீ போடா அப்படி ஜோத்துக்கு போடா அப்படின்ட்டு. நான் அப்படியே புத்து பேரிச்ச போது அழுதுகிட்டு நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒரு குடும்பம் தான் என் ஊழியத்தை தாங்கி நிற்கிறாங்களே, என் கெதி என்ன ஆக போகுது ஆண்டவரே, என்னப்பா அப்படி நீ எந்த வீட்டுக்கு ஜெபத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டில் கால் வைக்கும் போது போன் கால் வருகிறது. என்னுடைய மனைவிகளுக்கு போன் பண்றார். அவர் நம்ம ஜெப வீட்டில் வந்து ஏறி விழுந்து போது மறித்து விட்டார். ஓ என்று கண்கலங்கி ஆளுநர் என் ஊழிய போய்விட்டு. இப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் வருவார்கள். நான் என்ன பதில் சொல்லுவேன்? கண்டு கலங்கி கொண்டிருந்தேன், அழுது புலம்பினேன். யாரும் அந்த பாடியை எடுக்க முற்படவில்லை. சுமார் ஒரு அரை மணி நேரம் சபைக்குள்ளே கிடந்தது. ஜபிக்க வீட்டுக்கு போகிற இடத்துல இருந்து ஜபித்து விட்டு எனக்கு மைண்ட் அப்போ என்னை புரியானது, மைண்டு தெரிந்து விட்டது. நான் போய் பார்க்கும்போது அவர் மறித்து அப்படியே பாடியாக கிடந்ததை கண்டேன். எல்லாமே வீட்டு முழுவதும் கண்ணீர் சத்தம். அந்த ஊரை வேடிக்கை பார்த்து கொண்டு என்ன நின்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே என்று கண்ணீரோடு அவருடைய சனத்தை தொட்ட போது எழும்பி போய் என்று கர்த்தரிடத்தில் சொன்னார். தொடாது என்று சொன்னார். அப்படி எழும்பி போய் எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல போய் உக்காந்தாலும் ஊரே என்னையும் கொடுத்த ஜெபத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு என்னுடைய ஊழியை தளர்த்து விட்டது என்று ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது புலம்பி கொண்டிருந்து பதிலே கிடைக்கவில்லை. எல்லாரும் கூடி வந்து அதை தூக்கிவிட்டு ஏன் இவனுக்கு என்று என பலவிதமான வார்த்தைகளால் திட்டிவிட்டு பாடியை தூக்கி கொண்டு போனான். ஆனால் ஜனங்களுக்கு தெரியவில்லை. பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் ஆண்டவர் பதில் கொடு ஆமேன் செவி கொடுக்காதபடியினாலே ஆண்டவர் அதற்கு விண்ணப்ப செவி கொடுக்கவில்லை. நான் உணர்ந்து கொண்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தேற்றினார், அருளடையும்படிக்கு செய்தார். அதே இழப்பு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி காக்கும்படிக்கு அடுத்து நன்மையானதையும் செய்தார். பாருங்கள், 10 போகும் என்று காத்திருந்த அந்த இழப்பு தாண்டி கொஞ்ச நாட்கள் முடியவில்லை. ஆண்டு அடுத்த அற்புதத்தை செய்ய தொடங்கினார். அந்த அற்புதம் என்னுடைய ஊழியத்தை எழுப்ப செய்தது. 10 போகும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு ஆத்மா மற்றொரு கைவிடப்பட்டு 2 கிட்னியும் புயலாய் இருந்த ஒரு ஆத்மா ஆமீன் சுகம் பெற்று வேலை செய்து ஊழியத்துக்குள் வந்து ஆமீன் பெரிய காரியங்களை செய்து அந்த நேரம் அந்த ஊழியத்தை தகர்ந்து தாங்கும்படிக்கு கர்த்தர் நிறைவேற்றார். ஏற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த யோனாங்கிற தெய்வ மனுஷன் பயப்படுகிறவன் உண்மைதான். ஆமேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்னவென்று போதிப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தர் பயப்படுகிட்டு போதிக்கிற மனுஷனா இருப்பான். ஆமேன். பயப்படுறது எவராங்கிற மனுஷன் என்ன சொல்றாரு? ஆமீன். நான் ஒரு தெய்வ ஆண்டுக்கு பயப்படுற மனுஷன், மனுஷனுக்கு பயந்து இப்போ ஆண்டவருக்கு பயப்படாதவனா மாறிக்கிட்டான். ஏன்னா இதுல ஒரு சத்தியத்தை சொல்லணும். சில சுய ஆதாயத்துக்காக எந்த சாட்சி சொன்னா நாம் ஆண்டவருக்கு பயப்படாத மாறிவிடக்கூடாது. ஆண்டவர்
கோபம் உள்ள தெய்வம். ஆண்டவருடைய கோபம் மனுஷன் மேல இறங்குமென்னா சரி. அப்படி என்ன சாட்சியில ஒரு சாட்சி தான் சொல்றேன், மறு சாட்சி இதே மாதிரி அநேக சாட்சிகள் இருக்கு ஊருக்குள்ள. ஆமென். எச்சரிக்கை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் யாரும் உணவு கிடைக்காது. அது மாதிரி நோவத்தான் இந்த மனுஷன் இப்படி மாட்டிக்கிட்டான். ஆமென். இது நோவாருக்கு அப்புறம் கர்த்தருக்கு பயப்பட மனுஷன். ஆமென். அவன் தேவனாகி கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஆனா அவருடைய வாழ்க்கையில வேறு மாறாக ஆண்டவருக்கு செயல்பட்டபடியினால ஆண்டவர் அன்பு விட்டு தூரமாகி போனான். அப்படி அதை குறித்து நாளைய தினத்தில் பார்க்க போகிறோம் தெய்வ பிள்ளைகளை. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷன் ஏன் அவன் பயப்படாமல் போனான் என்பது கேள்வி. அவன் மனுஷனுக்கு பயந்தபடினால்தான் பயப்படாமல் போனான். ஆகவே என்ன நடந்தது? மீண்டும் அவன் கர்த்தருக்கு பயப்படுறான். தேவனை நோக்கி கூப்பிட்டான். போக வேண்டிய இடத்துக்கு அவனை ஜீவனை காப்பாற்றி கண்டுபிட்டான் என்பதை குறித்து அடுத்த நாளில் பார்ப்போம். கர்த்தருக்கு நிச்சயமாக. இப்போ நம்ம கண்ணீரோடு பாதத்தோடு நம்ம சரீரத்தை விடுவதற்காக, நம்ம தேவனுடைய மகிமையை உணர்ந்து கொள்வதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முக்கிய ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில். என்ன பாஸ்டர் ஜெபம் முக்கியம் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. வேறு வருஷம் சொல்கிற வார்த்தையின்படி ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு. ஜெபமே செய்யும். கேட்கணும், தப்பு கிடையாது. அதுக்காக தேவையில்லாமல் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் பயப்படுற மனுஷன் அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான் அப்படின்னு கண்டனால நம்ம பார்த்தோம். அவன் எப்போதும் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னும் நம்ம நேரத்தைக்கு பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமேன். ஆமேன். கொள்ளடிக்கிற மனுஷன் அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான், தாழ்வு செய்துக்கிட்டும் இருப்பான். இதுதான் நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். கொள்ளடிக்கிற மனுஷனை குறித்து நம்ம பார்த்தோம். தேவப்படி நாளைக்கும் பார்க்க போம். ஜெபிப்போம். அப்போ ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷங்க ஜெபிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பயப்படுற மனுஷன் பயப்படுறவனை கர்த்தர் நேசிக்கிறார்னு பார்த்தோம். இந்த யோனாங்கிற தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயப்படாத நாம் மாறினான்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். வசனத்தையும் இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அப்படியானால் எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு ஏன் பயப்படுறாங்க? ஏன் பயப்படாமல் இருக்காங்க? வியாதி நிமித்தம் இன்றைக்கு பயந்து போய் இருக்கிறாங்க. இந்த வியாதி இப்போ நீங்கணும். நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நோயினால கர்த்தருக்கு பயப்படுதலை விட்டு என் ஜனங்கள் இன்று ஆமீன் மகிமையை இழந்து நிற்கிறாங்க. இந்த நோவு யோனாவு போல அந்த நிலைமை மாறும்படிக்கு வியாதியின் கட்டில உடைப்பீராக. வியாதி விளவீனங்கள், தர்த்தனங்கள், கஞ்சங்கள், பஞ்சங்கள், பசிகள், பட்டினிகள், நெருக்கங்கள் இதெல்லாம் எங்கள் பிள்ளையை விட்டு விலகி போகட்டும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரட்டும். விரும்பின நன்மை வரட்டும். ஆண்டவரை இறுதியம் விளைத்து போகாதபடிக்கு நன்மையான காரியங்களை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பரலோக தகப்பனே, எங்கள் பிள்ளைகள் சரீரம் முழுவதும் வலியினாலும் வேதனையினாலும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. புசித்தும் ஆமேன் ஆண்டவர பசி தீரவில்லை, குடித்தும் தாகம் தீரவில்லை. ஆண்டவரே உணர்த்தியும் சுகம் உண்டாகவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உடுத்தியும் அவர்களுக்கு குளிர் தணியவில்லை. ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படும்படிக்கு அப்பன் எனக்கு செய்வீராக. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும்.
ஆமே, தைரியம் உண்டாகட்டும், பயம் நீங்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாய் மட்டும் மாறட்டும். உலகத்துடைய கிரியைகளை கண்டு பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுவதை பயந்து வாழத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர இப்போது ஜெயம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வருஷத்தின் ஆவிகள் இப்போதே கிரியை நடப்பிக்கிற வருஷத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போகட்டும். ஆண்டவர பரலோக தகப்பனுடைய மகிமையான வல்லமை இப்போதே ஜெபிக்கும் போது இறங்கி வருகிற மேல் வாசம் செய்வதாக. பரிசுத்தாவின் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சரத்துமல் பாயிட்டும். ஆண்டு சரமாகிய ஆலயம், நீர்த்தங்கள் ஆலயம், அதுமல்ல வல்லமை இறங்கட்டும். நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், இவர்கள் ஜெபிக்கிறேன், இவர்களுக்காய் துதிக்கிறேன், இவர்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீ செய்கிறீர், இப்போது நீ செய்ய நான் அறிகிறேன். இந்த சத்தத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. பயபக்தியோடு, கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு ஜபத்தில் யாரெல்லாம் நன்றிக்கு அஞ்சி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொண்டிருக்கிறேன். ஓ, பட்சிக்கிற அக்கினி அவருடைய சட்டத்தில் இறங்கி அவருடைய சட்டத்தில் வியாதியை பட்சித்து போடுவதாக. ரகோபாய் சத்தினியா அக்கினி இறங்கட்டும். இப்போதே இறங்கட்டும், பட்சிக்கப்படட்டும். சர்வத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் வல்லமை அவர் மேல் இறங்கி விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. கற்று நாம் மட்டும் மகிமைப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்ன தேவ பிள்ளைகளே, நாளைக்கு வாங்க கர்த்தர் பயப்படுறதை குறித்து யோனாவுடைய மறுக்காரியை இருக்கிறது, அதை குறித்து தியானிப்போம். வாங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.